அப்படி இருந்தால் நான் சீசபை நாடி வந்தனி நான் யாரு என் பேர் என்ன அப்படின்னு தெரியுமா? சொல்லுமா. தெரியாதே. நட்சமானமா நட்சமாதான் அப்படி இருந்த என் பேர் தெரியுதா? எப்படி அம்மா? என்னுடைய இருதா திருவருணை. திருவருணை உங்களது பெயர்? ஆமா. சரி அம்மா. திருவருணை இருந்தாலும் என்ன மலையிட்ட மன்னர் யாரு? அத்தியுரத்தி வேந்தனாகிய அரவாக்கோரி துணியவன் நன்றிக்காரி. ஆமா. அண்ணனுடைய நேரிட்ட தம்பி ஆகிய சோழ புலி இருக்காரு. ஆமா. அண்ணனுடைய மனைவி ஆகிய என்னுடைய பெயர்தான் திருவருணை. திருவருணை உங்களது பெயர்? ஆமா. சரி அம்மா. அப்படி இருந்தாலும் இன்றைய தினமாக ஏதோ ஒரு காரணமா தெரியவில்லை என்னுடைய அக்காவாகிய வன்மதி பெருந்திருபால் அழைத்திருக்கேன். ஓடுவெளி சென்று பார்க்கலாமா? ஏண்டா இப்பதான் என் சின்ன தகுதி சாக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருந்தா இல்ல உன் தங்கச்சி சின்ன தங்கச்சி திருவண்ணி கூட்டிட்டு சொன்னீங்க இல்லையா? அழைத்து வந்தே அம்மா. எங்கடி அப்பா பிச்சு பாட்டு போயிடாத தேவையா அப்படின்ட்டா. அம்மா திருவண்ணா இப்பதான் மயிர் முடிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அவருக்கு எப்பவுமே அப்படித்தான். ஆமா. அண்ணே அம்மா எங்க அக்கா இங்க பாரு பண மரத்துல பாதி ஒரு சுத்தி. ஏண்டா
100 பேத்துல எங்க அக்கா எல்லாத்துக்கும் பெருசு. எங்க அக்கா பெருசா தான் இருக்கும். சரி கண்ணி சரி கண்ணி சரி. உங்க அக்காவுக்கு தான் பெருசா? உயரத்துல இந்த அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஒரே மாதிரியா? குண்டு குண்டு காதல போட்டுக்கணும். அக்கா 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 வந்தன் மாலமா உங்களுடைய மதத்திற்கு ஆசை தங்கி அனைவரும் சரி அன்னைக்குரிய வந்தனம் அக்கா. தங்கா அக்கா என்னுடைய பாதத்தை பணிதனால சரி. என்றென்றும் சீரும் சிறப்பாக சரி, அக்கா. சுமங்கலியோட வாழ்ந்திருப்பாய். அப்படி இருந்தாலும் ஓ, இன்றைய தினம் ஏதோ ஒரு காரணமாக அழைச்சி ஆனா உனக்கு தெரியாதா? தெரியலக்கா. ஏண்டியம்மா உனக்கும் தெரியலையா? எனக்கு தெரியலக்கா. ஏண்டி எனக்கு தெரியலக்கா. என்ன விஷயம்? ஏய் அதான் இதான் இதுதான் இங்க பாரு ஆ. நான் என்னது? தலைவர் தான் சொன்னாரு. நான் உங்களை எதற்காக அழைத்தேன்னா ஆ. தினந்தோறும் ஆ. நம்ம நந்தவனத்துக்கு போவோம் இல்லையா? ஆமா. குளிச்சு நீராடி கொண்டு ஆ. நந்தவனத்துக்கு சென்று நீங்க பார்த்துக்குள்ள அவங்களா எந்திரிச்சு போறாங்க. முன்ன போய் குடிச்சுக்க போறாங்க. இன்னும் வேசம் இருக்குமா? உட்காருங்கம்மா. ஏண்டியா ஆத்திரத்தை அதுக்கு மோத்தம் தர முடியுமா? அப்படியா? அதனால தான் அப்படி இருந்தாலும் ஆ. நந்தவனம் போக வேண்டாம். ஆ. அதனால தான் தக்கா ஒன்னால போலாமா? ஆ. ஏ ஆயா தங்கா, தங்கா, அப்படி இருந்தாலும் நந்தவனம் வந்து விட்டோம். ஆமா. சற்று நேரம் குளித்து நீராடி விட்டு இப்ப செல்வோமா? அப்படியா இருக்கட்டும் அக்கா. அடி மஞ்சள கொட்டி வாடி
மஞ்சள் எங்க மேனியெல்லாம் முதல் சொன்னோம்டா. குங்குமமா கொண்டு வாடி அக்கா குளித்து நீராடினோம். சரி அப்படி இருந்தாலும் தினந்தோறும் மலர் எடுப்பது நம்மளுடைய வழக்கம் அல்லவா? பாரு, தங்கச்சிக்கு பூவெல்லாம் வாடி போய் கிடக்கு. ஆமாக்கா. அக்கா நம்ம பெரிய பிள்ளைங்க, அரியா புள்ள. ஆமா, தங்கச்சி புள்ள பூ இல்லாத இருக்குமா? இருக்காது. அதனால போலங்க. ஆமா, இது நம்மளுடைய நந்தவனமா? ஐயோ, நம்புடுதுதான். ஊர்க்காரங்க கேட்டாங்கன்னா விளக்கமா அடிப்பாங்க. நம்மளுடைய நந்தவனமா? ஆமாம்மா. நிஜமா நம்மளுடைய நந்தவனமா? சத்தியமா. இன்னைக்கு ராத்திரி மட்டும். அண்ணா இங்க வாடி. அப்பா அம்மா தங்கா, நம்மளுடைய நந்தவனா நேர்த்து முதற்கொண்டு சிலு சிலுப்பா இருந்துச்சு. இன்னைக்கு என்னடி ஆட்சி இப்படி கிடக்குது? ஐயோ, ஐயோ, அக்காருக்கு மேலே வேவுது கீழே வேவுத பொட்டிக்காரன் இருக்கா கூதி முட்டி. ஐயோ அக்கா, எங்கம்மா வேவுது? அக்காருக்கு மேலே வேவுது கீழே வேவுதுடா. கண்ணு அமைஞ்சு போயிடும். ஐயோ அண்ணா, மண்டையா, எங்களுடைய நந்தவனெல்லாம் எப்படி கிடக்கு பாருடா. யாரா இந்த வேலையை செஞ்சது? நாயா வசார கல் எடுத்து முடிக்கிட்டு பாரு. நந்தவனத்துல குருவி எல்லாம் மேயுது இல்ல, அதனாலதான் எங்க பெரியாய் முடிச்சுட்டு கேட்டா, நந்தவனத்துல பூக்கள் எல்லாம் மலர்ந்து கிடக்குமே, இப்படி செடியெல்லாம் வேரோட அழிச்சு வச்சிருக்காங்களே, யாரா செஞ்ச வேலை இது? தெரியலையே. சத்தியமா எனக்கு தெரியாது பாப்பா. உனக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாது. நிஜமா தெரியாது. ஐயோ, நிஜமா தெரியாது. நிஜமா தெரியாது. காதை பிச்சு விடாதீங்க. தேவையில்ல. இங்க பாரு, இந்த நந்தவனத்தை அழிச்சது யாரா இருந்தாலும் சரி, நான் பாத்துக்க மாட்டேன். என் வீட்டுக்காரே சொல்றேன் இல்லையான்னு பாரு. ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. வண்டி எடுத்து கிளம்புங்க. இங்க பாருடா, 100 பேத்துல என் புருஷனுமே குழம்புன அதிகம். ஏன் வளர்த்தியா இருக்குமா? மாமன் கிட்ட சொல்றோம், இந்த நந்தவனத்தை யார் அழிச்சிருந்தாலும் சரி சரி தக்க ஓடிக்க உனக்கு சொல்றேன். அவனாத்தான் இருக்கும். எப்படி பாரு, மூடுகளை போட்டு. ஓ மாமா, ஓ மாமா, என்னடி பண்ணிருக்க? எங்கடி புடிச்சுக்கிட்டு இருக்கிற? என்னவா வந்துட்டு இருக்குதுங்க? பொண்டாட்டி எல்லாரும் தூர போயிட்டாங்களா? அப்படியா? எதுக்குடா தூரம் போகணும்? நாடகம். ஐயோ மாமா, எடுத்து பாரு மாமா. என்னப்பா திரும்ப ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. மாமா கிட்ட காட்டதாடியா? ஐயோ மாமா எப்படி சொல்லு வலிக்கிட்டு பாக்குறாரு. தம்பி மனைவி பெண்ணே பார்வதி மலர்வனத்துக்கு அக்கத்தங்க வரலாம் கூடி 100 பேரை போனீங்களே, ஏன் இப்படி பார்த்த முகமெல்லாம் வேற்ற முகமாக அழுது கண்ணீரா சீதிர முகம் வந்தீங்க? என்ன காரணம்? ஐயோ சாமி, ஐயோ
நந்தவனத்துக்கு போய் மலரை பறிச்சு என்னுடைய தங்கைக்கு சூடலாடு போகும் பொழுது சரி நம்ம நந்தவனத்தையே யாரா அழிச்சு வச்சிருக்கிறோம். அழிச்சு விட்டார்கள். ஏரோட புடிங்கி போட்டு வச்சிருக்கான் பாப்பா. ஏழு தினத்துல உலகமா மாமுனிவன் தூதாக வந்தா பாண்டவருக்கு நாட்டை கேட்க திட்டவட்டமா பாண்டவருக்கு நாடு கிடையாதுன்னு சொல்லிவிட்டு இன்று தினத்திலே பார்த்தா நீங்க மலர்வனத்தை சென்று பார்த்தா அந்த மலர்வன அனுகூலமாகி விட்டது. இல்ல வேரோடு புடுங்கி போட்டிருக்காங்க. ஒரு செடி கூட இல்ல. அப்படி நந்தவனமே அனுகூலமாகி விட்டது சொல்றீங்க. அப்படியாக இருந்தால் டேய் மந்திரியாவே, நீங்க கூட போறே உன் கூட நந்தவனம் அனுகூலமாகி விட்டதா? அழிஞ்சு போய் கிடக்கு. சரியெல்லாம் புடுங்கி போட்டாங்க. வேறா புடிங்க. மாமா இவன் தான் புடிங்கி போட்டான். இல்ல நான் இல்லையே. அப்படி பண்ணி நம்ம வீட்டுல கிடக்கிற நாயை இவ்வளவு போய் அடிக்கிறீங்களே, அதனால என்ன தெரியுமா? அப்படி எந்த அனுபவம் செய்தவன் யாரா இருந்தாலும் சரி அவன் நான் பார்க்க வேண்டும். அதுக்கு முன்ன நம்ம வீட்டுல சண்டை சோறு சாப்பிட்டு இருக்கிறான் பத்தியா? யார் அந்த சின்ன பையன்? தாய்க்கும் தந்தைக்கும் தெரியாம அவனை தனித்துதான் வளர்த்தவர இல்லையா? அதனால அந்த சின்ன பையனை தண்டை சோற சீக்கிரம் வர சொல்லுங்க, கூட்டிட்டு வானா. நந்தவனத்தை அதங்கோல செய்தவன் யாருன்னு சொல்லி அவனை அனுப்பி பார்க்கிறேன். சின்ன பையனை சீக்கிரம் கூட்டிட்டு வா. உடனே கூட்டாரு கூட்டிட்டு வா. சின்ன அர்ஜுனனை அழைத்து சின்ன அர்ஜுனன் சபை தர்பார் மாட்டேன்